இப்போ நம்ம வந்து காலநிலை மாற்றம் அதை சொல்லும் பொழுது இப்போ வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இதுவாக இருக்குது. உலக அளவில் பார்க்கும் பொழுது எல்லாருக்கும் முக்கிய இது விஷயமா இருக்குது. இதுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவில் பார்க்கும்பொழுது சமீபத்தில் விவரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடந்த வருஷம் 2023 இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அதுதான் இதுவரைக்கும் நமக்கு பதிவான விவரங்கள் 1850 எடுத்தீங்கன்னா அதிகபட்சமாக வெப்பம் இருக்கக்கூடிய ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்போ வருஷம் மாறி இருக்கு. கடந்த 20ஆம் நூற்றாண்டை தவிர இந்த 21ஆம் நூற்றாண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.18 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருந்திருக்கு. வருடம் நமக்கு இருக்கிற தரவுகளை எல்லாம் பார்க்கும்பொழுது வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. இப்போ அந்த வருடத்தில் பார்க்கும் பொழுது இந்த வெப்பத்தினால வந்து பூமியுடைய ரியாக்ஷன், அதில் நம்ம இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழ்நிலைகள் மாற்றங்கள் அடைகிறது. பூமியில் வந்து நமக்கு நிலம், காற்று, நீர் இதெல்லாம் இருக்கும் பொழுது, ஐஸ் இருக்குது நமக்கு வந்து துருவ பகுதியில் இருக்கும் பொழுது, இந்த மாற்றங்களுக்கு ஏற்படுவது சுற்றுப்புற சூழ்நிலை வெப்பமடையும் பொழுது அதற்கு ஏற்ப நம்ம இதனுடைய செயல்பாடு வரும் பொழுது பலவிதமான மாற்றங்கள் நிகழ்கிறது. அதனால் வந்து ஏற்படக்கூடிய மாற்றங்களிலிருந்து நம்ம எப்படி நம்ம காப்பாற்றிக் கொள்ளணும், அதுக்கு 2 வகையான அமைப்பு இருக்குது. ஒன்று வந்து தற்பொழுது என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை குறைப்பதற்கான வழி என்ன, அடுத்து இப்போ ஏற்கனவே இருந்த காரணத்தால் கார்பன் டை ஆக்சைடு தான் முக்கியமான கரிமல வாயு, அதனால தான் நிறைய நிகழ்வு நடந்திருக்கு. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இப்போ பார்த்தீங்கன்னா புயல்கள் எல்லாம் உருவாகும் பொழுது நிறைய வலுவான புயல்களாக உருவாகுது. மேலும் குறுகிய காலத்தில் அதிக கனமழையெல்லாம் நிகழ்வதை பார்க்குறோம். இந்த மாதிரி நிகழ்வு பொழுது அதிலிருந்து எப்படி நம்ம தற்காத்துக் கொள்வது, அதற்கான நடவடிக்கை என்ன, இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம கிளைமேட் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய இந்த காலநிலை மாற்றம் என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட அறிவியல் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, அதற்கு பல வகையான டைமென்ஷன்ஸ் இருக்குது. அறிவியல் சார்ந்த விஷயமும் இருக்குது. அதில் வந்து சமூகத்துடைய பங்கும் இருக்குது, ஒவ்வொருடைய பங்கும் இருக்குது. இதெல்லாம் கணக்கில் கொண்டு வரும் பொழுது நம்ம இந்த கருத்தரங்கு செய்கிறாங்க. இந்த கருத்தரங்கு மூலமாக என்னென்ன நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். ஒன்று வந்து மிட்டிகேஷன் என்று சொல்லக்கூடிய அதை குறைப்பதற்கான வழி, அடாப்டேஷன் என்று சொல்ல தகவமைப்பதற்கான வழி, 2 இது இருக்குது. ஸோ ஏற்கனவே நடந்ததுக்கு வந்து இப்போ நடந்து கொண்டு இருப்பது எப்படி குறைப்பது, எதிர்காலத்தில் எப்படி என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணும். அதே மாதிரி ஏற்கனவே நடந்ததுனால நம்ம சந்தித்து கொண்டு இருக்கின்ற ஆபத்துகளுக்கு என்னென்ன நடவடிக்கைகள் இருக்கணும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இப்போ கிளைமேட் சேஞ்ச் என்ன சொல்லணும்னா, முதல்ல முக்கியமாக நம்ம பார்க்குறது க்ளீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ரினியூவல் இன்றி மறுசுழற்சி செய்யக்கூடிய வந்து சூரிய சக்தி, காற்று சக்தி, இந்த மாதிரி சக்திகளிலும் உபயோகப்படுத்துவது எப்படி, கன்சர்வேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், காடுகளை வந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும், அதே மாதிரி கன்சர்வேஷன் எனர்ஜி. ஏன்னா நம்மளுடைய இந்த வெப்பம் இதெல்லாம் உருவாத காரணமே வந்து வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகையுடைய தேவைகளுக்கேற்ப பல நடவடிக்கைகள் ஏற்பட வேண்டும். அதன் விளைவுகளாக தான் இது இருக்கு. ஆக அதற்கான மாற்று சக்தி, எரிசக்தி தான் ஒரு முக்கிய காரணம். மாற்று எரிசக்தி எப்படி பண்ணுவது, இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஒவ்வொரு அறிவியல் துறையும் அதனுடைய பங்கு தருகிறது. இப்போ ஜியாலஜி துறை இருக்குது, புதுவகையான நமக்கு வந்து பொருள்கள் கிடைக்கலாம். என்னென்ன வகையான சாரெல்லாம் இருக்காங்க, அவங்க லித்தியம் எப்படி உபயோகப்படுத்தலாம், என்னென்ன உபயோகப்படுத்தலாம், என்ன பொருள் உபயோகப்படுத்தலாம், தற்பொழுது இருக்கக்கூடிய இதிலிருந்து இன்னும் சுத்தமான காற்று, சுத்தமான எரிசக்தி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வழிமுறைகள் என்னன்னு பார்க்க முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.